Hi all, welcome back to my channel Kavita Journal. இது ப்ளூ மவுண்டன் ட்ரிப்போட டே 2 வீடியோ. நம்ம இன்னைக்கு ஸ்கீயிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வின்டர் ஜாக்கெட்ஸ் அண்ட் எல்லாமே போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். இது கிராண்ட் ஜார்ஜியன் வில்லேஜ் சூட்ஸ். இங்கேருந்து ஸ்கீயிங்க்கு ரொம்ப கிட்ட. ஹோட்டல்லேருந்து பார்த்தாலே அங்கே கூட்டமாக தெரியுதில்ல. ஸோ அங்கே தான் ரெண்டல்ஸ் எடுக்கிற பிளேஸு. நாங்கள் மார்னிங் அரௌண்ட் 10:45 கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே டிக்கெட்ஸ்க்கு ரொம்ப பெரிய க்யூ இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே எல்லாமே புக் பண்ணனால அந்த க்யூ எல்லாமே ஸ்கிப் பண்ணியாச்சு. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டல்ஸ் வாங்குற இடத்துக்கு போயிட்டோம். பூட்ஸ் ரெண்டல் வாங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த பூட்ஸ் வந்து செம்ம ஹெவியாக இருந்துச்சு. எங்களுக்கு பூட்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த டிவிலேயே டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு நான் எந்திரிச்சு நடக்கும்போது எனக்கு எப்படி நடக்கணுன்னே தெரியல. சுத்தமாக பேலன்ஸே இல்லை. ரொம்ப ஸ்லிப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் நடக்கிறத நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபூட்டை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை கீழே வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நடந்தால் தான் நம்மளால் பேலன்ஸோடு நடக்க முடியும். நம்ம நார்மலாக நடக்கிற மாதிரி நடந்தோன்னா ஸ்லிப் ஆகிடும். அதை முடிச்சுட்டு ஸ்கீ போட்ஸில் ரெண்டல் எடுக்க போயிருந்தோம். அங்கேயுமே ரொம்ப பெரிய க்யூ இருந்தது. 1/2 hour மேலே நாங்கள் அங்கே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ரெண்டல்ஸ் கிடச்சிது. நாங்கள் லெசன்ஸ் பேக்கேஜும் சேர்த்து எடுத்திருந்தோம். நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டர் கீழே 6 members இருப்பாங்க. அந்த குரூப்புக்கு 45 minutes டைம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கு 5 minutes இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்கேட் பண்ணணும், நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க லைவாக சொல்லி தருவாங்க. ப்ளூ மவுண்டனில் 2 லேர்னிங் சென்டர் இருக்குது. ஒன்று வந்து வில்லேஜ் லேர்னிங் சென்டர், இன்னொன்று சதர்ன் லேர்னிங் சென்டர். இது ரெண்டுத்தில் எந்த பிளேஸ் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெசார்ட்டுக்கு எது கிட்ட இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லேர்னிங் பேக்கேஜஸில் 3 stages இருக்குது. இது வந்து ஸ்மால் ஹில். இதில் தான் நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம இங்கே ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட் இருக்குது. நம்ம இங்கே ஸ்கீ பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளால் கிராஜுவேட் ஆர் அண்டர் கிராஜுவேட்டில் ஸ்கீ பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா நமக்கு ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த புக்லெட்டில் ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அதுதான் நம்மளோட பாஸ்போர்ட். அதை வச்சு நம்ம அண்டர் கிராஜுவேட்டில் ஸ்கீ பண்ணிக்கலாம். பட் கிராஜுவேட்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு லிஃப்ட் டிக்கெட் கொடுப்பாங்க. பட் அது ரொம்ப ஹில் ஸ்டீப்பாக ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேவே நம்ம அதில் போயிட்டு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. எங்கள் பேட்சில் 7 members இருந்தோம். அதில் 2 பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. அது அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அவங்க ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அண்டர் கிராஜுவேட் போயிட்டாங்க. எங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறதே வரல. அதனால் அகெயின் நாங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு வேணும்னா அகெயின் இன்னொரு டைம் அந்த லெசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எங்களுக்கு லெசன்ஸ் வேணும்னு அகெயின் போயிட்டு நாங்கள் எடுத்தோம். அப்போவும் எங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறது ரொம்பலாம் வரல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அண்டர் கிராஜுவேட் போகலான்ட்டு எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் இந்த சின்ன ஹில்லே 3 தடவை விழுந்து வாரினேன். எனக்கு பெரிய ஹில்லில் போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று பார்த்துக்கலான்னு கிளம்பிட்டோம். அவங்க வந்து ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்லோவாக பண்ணிட்டு வர சொன்னாங்க. அவங்க ஸ்டாப் பண்ண சொன்னாங்க ஹாஃப் டிஸ்டன்ஸில். அதுக்கப்புறம் ரிமைனிங் பிளேசஸ் வந்து ஸ்கீ பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படி கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. சில பேருக்கு அப்போவும் ஸ்டிக்கர் கொடுக்கல. நான் இதில் சில டிப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். மேபி அது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸ்கீ போட்ஸில் பூட்ஸ் போடும்போது ஒரு கிளிக் சவுண்டு வரணும். ஆனால் அது சில ஸ்கீ போட்ஸில் ப்ராப்பராக வரலை. அந்த டைமில் வந்து நீங்கள் மேனுவலாக பின்னாடி இருக்க ஒரு டிப்பை வந்து தூக்கி விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் உங்களோட பூட்ஸ் போடும்போது நீங்கள் அந்த சவுண்டு வந்துச்சான்னு ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. விழுந்துட்டா எந்திரிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸ்கீ போட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் எந்திரிக்கிற மாதிரி இருந்தது. இது அண்டர் கிராஜுவேட்டில் ஸ்கீ பண்ணுறது. நான் சின்ன ஹில்லில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம யாரையாவது இடிச்சிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நான் ஸ்கீ பண்ணேன். பட் இதில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. யாரும் இல்லை, நம்ம இடிக்க மாட்டோம், எதுவும் ஆகாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதனாலேயே நான் விழலை, ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணேன். அதுக்கப்புறம் கால் வந்து ரெண்டுமே கிட்ட கிட்ட வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சோன்னா நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணும் போது ஈஸியாக இருக்குது. இது வந்து நான் பெரிய ஹில்க்கு வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட ஸ்கீ போர்ட்ஸ் வந்து கிளாஷ் ஆகாமல் ப்ராப்பராக ஸ்டாப் ஆகுது. ஒரு டைம் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 டைம் இதில் ட்ரை பண்ணேன். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பட் ரொம்ப டயரிங்கான ஆக்டிவிட்டி. ரொம்ப கேலரிஸ் பேர்ன் ஆச்சு. நாங்கள் வந்து ரொம்ப குளிரும் நினச்சி எல்லாமே போட்டு போனோம். பட் இதை பண்ண எங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி பெருசாக ஸ்னோ இல்லாததுனால எங்களுக்கு ஸ்னோ காகல்ஸ் யூஸே ஆகலை. பட் ஸ்னோ பேண்ட்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்ரின்னு சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஜீன்லாம் போட்டோன்னா நமக்கு வந்து ஸ்னோ உள்ளே போகிறதுக்கான சான்சஸ்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம விழும்போது. ஸ்னோ பேண்ட்ஸ் போடும்போது அந்த இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி நல்லா குளிர் தாங்குச்சு. ஒரு டைம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா லேர்ன் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. இங்கே வாட்டர்லூலேயே சிக்கோப்பின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே கூட போயிட்டு அதை லேர்ன் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்கீ போட்ஸில் பின்னாடி ஒரு பாயிண்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன்ல, அது மேலே இருந்துச்சுன்னா பூட்ஸ் வந்து நல்லா லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா அது கீழே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஷூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நாங்கள் இது முடிக்கும் போது அரௌண்ட் 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. எங்களுக்கு ரெண்டல்ஸ் அதுக்கப்புறம் லேர்னிங்லேயே ரொம்ப நேரம் டைம் போயிடுச்சு. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் சாப்பிட்றதுக்கு கிளம்பணும். 2 பேருக்கும் செம்ம பசி அண்ட் செம்ம டயர்ட் வேறு. இது ஹோட்டல்லேருந்து பக்கத்தில் இருக்கிறது தான் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ஸ்பாட்டு. எல்லா ஹோட்டல்ஸ்க்கான பார்க்கிங் ஸ்பாட்டும் இங்கே தான் இருக்குது. இங்கேயே வந்து எல்லா ஹோட்டல்ஸ்க்கான லிஃப்ட்டுமே கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வாக் பண்ணோன்னா அந்த வில்லேஜ் மார்க்கெட் வந்துடும். அந்த ப்ளூ கலர் லைட்ஸ் எரியுதில்ல, ஸோ அதுதான் இந்த வில்லேஜ் மார்க்கெட் போகிறதுக்கான ரோடு. நாங்கள் நேற்று வரும்போது பெருசாக கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கான நிறைய கூட்டம் இருந்தது. நாங்கள் இந்த ஃபயர் ஹால் பீட்ஸா தான் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். அது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் அந்த பிளேஸில். பட் ஆனால் அங்கே ரொம்ப பெரிய க்யூ இருந்துச்சு. வெயிட்டிங் டைமே 1.5 ஹவர்ஸ்ன்னு சொன்னாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அப்போ பொறுமை இல்லை. அதனால் நாங்கள் வேறு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். அது பக்கத்துலேயே மதர் டங்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே தான் போயிருந்தோம். நான் பர்கர் ட்ரை பண்ணியிருந்தேன். விக்கி ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு தான் கிளம்புனோம். இன்றைக்கி அந்த பிளேஸ் செம்ம வைபாக இருந்துச்சு. பாட்டெல்லாம் போட்டு ஃபுல்லாக டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு டிஜே நைட் மாதிரி இருந்தது. இன்றைக்கி அந்த டோம் எல்லாமே ஓப்பனாக இருந்துச்சு. பட் நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டு வந்தோன்றனால நாங்கள் எதுவுமே வாங்கலை. சும்மா அங்கே கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே ஃபயர்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து குளிர் காயணும் போல் இருந்தது. பட் எல்லாமே ஆக்குப்பைடாக இருந்தது, போக முடியல. லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாப்பிங்ஸும் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸ்க்கு வந்து போடுவாங்க. நம்ம ஊரில் ஐபேக்கும் இருக்கும்ல, அந்த மாதிரி. இது ஐஸ்கிரீம் கிடையாது, இது எல்லாமே சார்பே. எனக்கு ஜென்ரலாக சார்பே அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். பட் போயிட்டோம், அதனால் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணோம். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நார்மல் சார்பே சாப்பிட்ற மாதிரியே இல்லை. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு டெசர்ட்டோட அந்த டே சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு நியூ ஆக்டிவிட்டியும் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படி தான் எங்களோட டே 2 போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.